ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது நிறைகுடம் தழும்பாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி முத்து எப்பவுமே முத்து தான். அதுவும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க, முத்து எங்களோட சொத்து, முத்துக்கு இருக்கிற தங்க மனசு யாருக்குமே இருக்காது அப்படின்னு. அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார். இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குது. சூப்பரான ஒரு டாஸ்க்கு. டிக்கெட்டு ஃபினால 6 கொடுக்குறாங்க. வெறித்தனமாக வந்துட்டு விளையாடி 5 பாயிண்ட் எடுக்கிறாரு. 2வது இடத்த பிடிக்கிறாரு. சூப்பராக இருந்துச்சு. இது யார் கண்டுபட்டுச்சோ இல்லை பிக் பாஸே வந்து இதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் சம்பவம் என்னென்னா, டிக்கெட் டு ஃபினாலே அந்த 7 டாஸ்க் மாதிரி கொடுத்து டின்னர் ப்ளஸ் டாஸ்க்கு, அதாவது பாயிண்ட்டு. டின்னர் வேணும்னா பாயிண்ட்டு கிடையாது, பாயிண்ட் வேணுன்னா நைட்டு டின்னரும் கிடையாது, சோறும் கிடையாது, பட்னியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதில் வந்துட்டு எல்லாருக்கும் 5, அதாவது மொத்தத்துமே ஒரு 5 பேருக்கு தான் கொடுக்க போகிறோம், நீங்களே பிரிச்சுக்கங்கட்டாரு. எல்லோரும் வந்துட்டு எனக்குன்றாங்க. கடைசியாக வந்துட்டு 6 பாயிண்டான்றாங்க. அப்போ தீபக் எடுத்த உடனே முத்துக்குமரன் கொடுப்பான்னு நினச்சேன். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக விஷால் குத்தார். விஷால் ஆல்ரெடி டாப்பில் இருக்கார். விஷால் குத்தார். சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் என்ன பண்ணுறாரு, மஞ்சரி கேட்குறாரு. மஞ்சரி ஆல்ரெடி 4 பாயிண்ட்டு, இப்போ ஒரு பாயிண்ட் வந்து 5 பாயிண்ட்டு. அதேமாதிரி முத்துக்குமரன் இப்போ தான் வந்துட்டு 6வது பாயிண்ட் வந்திருக்காரு. இந்த ஒரு பாயிண்ட் வந்து 7 பாயிண்ட்டு. ஸோ ரயானை நெருங்கிடுவார். கிட்டத்தட்ட ரயான் கிட்ட தான் இருக்கார், செகண்ட் ப்ளேஸில் இருக்கார். அப்படின்றப்போ முத்து வந்துட்டு அந்த 1/2 பாயிண்ட் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும்போது மஞ்சரி வந்துட்டு, நீ எனக்கு அந்த 1/2 பாயிண்ட் கொடுத்தனா நான் 5 ஆகிடுவேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எடுத்துக்கொண்டார். அவ்வளோதான், வேறு எதுவுமே பேரமே பேசலை. மற்றவங்க எல்லாருமே பேரம் பேசினாங்க. இவர் கேட்டார், அவங்க நீ கொடுத்தா நான் 5 ஆகிடுவேன்னாங்க. எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். அப்புறமா தான் கேட்குறாங்க, நீ எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு. நான் 6 பாயிண்ட்டுன்னு. இப்போ மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் வந்ததுனால 5 பாயிண்ட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. தனக்கு எவ்வளோ பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட், அதெல்லாம் அவர் யோசிக்கல. எனக்கு வருது, சரி நான் உன்னை கேட்டேன், நீ கேட்குற வச்சுக்க போ, அவ்வளோதான். இந்த மனசு யாருக்கு வரும்னு கேட்குறான். ஏன்னா தீபக் கூட பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் முத்து கூட தான் இருக்கார், எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் விஷால் கொடுக்குன்னு தோணுது பாருங்கள். இத்தனைக்கும் விஷால் வந்துட்டு 5 பாயிண்டில் இருக்கார். ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் அவர் தான் இருந்தார். இப்போ யார் வந்து இது வரைக்கும் டாஸ்க்கை வந்து வெறுத்தனமாக விளையாடுங்க, எல்லா விஷயங்களும் அவர் பார்க்குறாரு. ஆனாலும் வந்துட்டு அவருக்கு யார் கொடுக்கணும்னு தோணுதுன்னா விஷாலுக்கு தான் கொடுக்கணும்னு தோணுது. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொமோஷன் டாஸ்க்லாம் வந்து விஷால் அருணுக்கு தான் கொடுப்பார். அது என்ன இதுவோ, என்ன தான் வந்து முத்துக்குமரன் கூட பேசினாலும் சிரித்தாலும் அதை கொடுக்கணும்னு மனசு வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கும் அருணுக்கு தான் வருது. ரைட், நல்லா இருந்தால் சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே மாறி எல்லோரும் கொடுத்து இந்த முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின், அதுக்கப்புறம் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ரயானோ கடைசியாக வந்துட்டு ராணுவ கொடுத்து கடைசி இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் டின்னராக பீஸா வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கடைசியில் ரயான் விடவே இல்லை. அவர் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு அவ்வளோதான். ஆனால் எப்படியோ வந்து சண்டை போட்டு ராணுவ வாங்கிட்டார். அதுக்கு மேலே அவர் சூப்பர். நைட் எனக்கு சோறே வேணான்னு உட்காந்துட்டார். தண்ணி குடித்து மனசை வந்துட்டு ஆல்ரெடி வாந்தி எடுத்து வயிற்றில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கார். ஆனாலும் வந்துட்டு நான் நைட்டு வந்து சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை வாங்கி இப்போ வந்துட்டு அவர் 5 பாயிண்ட் வாங்கி உள்ளே வந்துட்டார். அதாவது 4+1 5 பாயிண்ட். ரைட். சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆசிய முத்து ஃபனா உங்களுக்கு எப்படி தோணுது? கேட்டோட கொடுத்தாரு பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே அப்படியே சூப்பராக இருந்தது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நம்பரில்